ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 13ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நீதிமன்ற தடை உத்தரவை காண்பித்து தடை ஏற்படுத்த முயன்ற போலீசார், மக்கள் முரண்பட்டதால் பதற்றம், நேற்றிரவு ஒருவர் கைது. சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள சேனையூரில் பொதுமக்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி கொண்டிருந்த போது சம்பூர் போலீசார் அங்கு சென்று நீதிமன்ற தடை உத்தரவை காண்பித்து தடுக்க முற்பட்டுள்ளனர். இச்சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. இதன்போது அங்கிருந்தோர் போலீசாரால் வழங்கப்பட்ட நீதிமன்ற தடை உத்தரவை பெறுவதற்கு மறுத்ததோடு வேறு யாரையும் நாம் நினைவு கூறவில்லை, உயிரிழந்த எமது மக்களுக்காகவே இதனை செய்கின்றோம் என போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. நீண்ட நேர வாக்குவாதத்தின் பின்னர் போலீசார் அங்கிருந்து வெளியேறினர். இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட உபசெயலாளர் நேற்றிரவு ஸ்ரீலங்கா போலீசாரால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியமைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் தாயகத்தில் நேற்று பல இடங்களில். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் நேற்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் தமிழர் தாயகத்தின் பல்வேறு பிரதேசங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் நகரசபை பொங்கு தமிழ் நினைவு தூபி முன்பாக நேற்று வழங்கி வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளை பிரதேசத்திலும் ஜாழ்ப்பாணத்தில் நெல்லியடி மற்றும் ஜாழ் நகரிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக விடுதலை கோரும் இனத்தின் சிறகுகள் இழப்புகளால் வலுவிழக்காது, திருமலையில் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. விடுதலை வேண்டி போராட்டும் இனம் ஒன்றின் வேட்கைக்கு அந்த இனம் எதிர்கொள்ள நேரிடும் இழப்புகள் ஒருபோதும் தடையாக அமையாது என்பதற்கு ஈழத் தமிழினம்தான் சமகால சாட்சியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தின் வெறுகல் ஈச்சிலம்பெற்று பிரதேச மக்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான சந்திப்பொன்று வெறுகல் சீனன்வெளியில் நேற்று நடைபெற்றது. முள்ளிவாய்க்கால் வாரத்தை நினைவுகூரும் வகையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிர்ந்தளிக்கப்பட்டதை தொடர்ந்து நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் மக்கள் முன் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், சர்வதேசம் பார்த்திருக்க எங்கள் இனத்தின் மீது வலிந்து புரியப்பட்ட இனப்படுகொலைதான் இந்த நூற்றாண்டின் ஆக பெரும் மனித பேரவலம். இந்த அவலத்தின் விளிம்பில் எங்கள் இனத்தின் ஆயுத ரீதியான ஆத்ம பலத்தை இழந்தபோதும் விடுதலை குறித்த எங்கள் பயணத்தின் வீரியம் இன்னும் குறைந்துவிடவில்லை. தமிழ் தேசிய அரசியல் பயணத்தை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்துவதற்கான உந்துதலை இறந்த எம் உறவுகளின் ஆத்மாக்களே தருகின்றன என்றார். கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளையின் தலைவர் சண்முகம் கோதாசன் உட்பட பலர் பங்கேற்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக குமுதினி படுகொலை நினைவேந்தல். குமுதினி படுகொலையின் 39ஆம் ஆண்டு நினைவேந்தலை நினைவேந்தல் குழுமத்தின் தலைவர் விஸ்வலிங்கம் ருத்ரன் தலைமையில் நாளை மறுதினம் புதன்கிழமை நடைபெறவுள்ளது. காலை 7 மணிக்கு இந்து கிறிஸ்தவ கத்தோலிக்க ஆலயங்களில் இறந்த உறவுகளின் ஆத்ம சாந்தி வழிபாடுகள் இடம்பெறுவதோடு காலை 8:30 மணிக்கு நினைவேந்தல் தூபியில் நினைவேந்தல் நிகழ்வும், அந்த நினைவுகளை சுமந்து வரும் பசுந்தீவு ருத்ரன் எழுதிய உப்புக்கடலை உரசிய நினைவுகள் என்னும் கவிநூலும் வெளியிடப்படுவதோடு முள்ளிவாய்க்கால் படுகொலை நினைவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறப்படும் என்றும் ஏற்பாட்டுக்குழு அறிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரசாங்க சேவையில் 2 லட்சம் வெற்றிடங்கள். அரசு துறையில் 2 லட்சம் வெற்றிடங்கள் காணப்படுவதாக அரச உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த வெற்றிடங்கள் நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் இவற்றை நிரப்புவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் சேவையில் 40,000 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. உரிய பாடங்களுக்கு பொருத்தமான ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தால் பாடசாலைகளை மூட வேண்டிய சூழ்நிலை பல இடங்களில் ஏற்பட்டுள்ளது. தாதிய துறையில் 83,000 அங்கீகரிக்கப்பட்ட ஆளணிகள் இருந்து 40,000 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. சில மருத்துவமனைகளில் தாதியர்கள் 24 மணி நேரமும் கடமையாற்றுகின்றனர். இது சுகாதாரத்துறையின் சேவையிலும் தாதியர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. ரயில் சேவையில் 6,000 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. பொறியியல் தொழில்நுட்பவியலாளர்கள், உதவியாளர்கள் போன்ற பல்வேறு துறைகளில் ஆளணி பற்றாக்குறை காணப்படுகின்றது. இதனால் ரயில் சேவை அடிக்கடி தடைப்படுகின்றது.
நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் அரச உத்தியோகத்தர்கள் வெளிநாடு செல்வதை தடுக்க முடியாது. ஆனால் உரிய வெட்டங்கள் நிரப்பப்படாவிட்டால் உரிய மக்களுக்கு திருப்திகரமான சேவையை வழங்க முடியாது எனவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக நீதிக்கான பொறிமுறையை அரசாங்கமே வழங்கும், சர்வதேசத்திற்கு இடமில்லையா? அமைச்சர் அலி சப்ரி சுட்டிக்காட்டு. இலங்கையின் உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனைகள் உள்ளன. அதற்கான பொறிமுறையை உருவாக்குவதற்கான பொறுப்பை சர்வதேசத்திற்கு வழங்க முடியாது என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் வெளிவார அமைச்சர் அலி சப்ரி. அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனைகள் பல உள்ளன. உறவுகளை இழந்த மக்கள் காணாமல் போனோர் அலுவலகத்துக்கு சென்று தமது உறவுகளை தேடித் தருமாறு கோருகின்றனர். அதற்கான பொறிமுறை ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம். ஆனால் அந்த பொறிமுறையை உருவாக்குவதற்கான பொறுப்பை சர்வதேசத்திற்கு வழங்க முடியாது. நல்லிணக்க பொறிமுறையானது தமிழ் மக்கள் மாத்திரமன்றி சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த பொறிமுறையை சர்வதேசத்திற்கு வழங்குவது நடைமுறையில் யதார்த்தமல்ல. இந்த விடயத்தில் பக்கச்சார்பாக அன்றி நடுநிலையான தீர்வை வழங்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தென்னிலங்கை நிலவரத்தை அறிந்து தீர்க்கமான முடிவுகளை எடுங்கள், ரா சம்பந்தன் அறிவுரை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிக்கும் முயற்சியில் தமிழ் தேசிய பரப்பிலுள்ள பெரும்பாலான அரசியல் கட்சியில் இறங்கியுள்ள நிலையில் கடந்த வாரம் இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் பொது வேட்பாளர் முறைமைக்கு ஆதரவளித்திருந்தது. இந்த நிலையில் தமிழர் சார்பில் பொது வேட்பாளராக ஒருவரை நியமிப்பது தொடர்பில் பொறுமை காக்குமாறும் தென்னிலங்கை நிலவரம் மற்றும் தேசிய கட்சிகள் தேர்தல் விஞ்ஞாபனம் என்பவற்றை ஆராய்ந்த பின் தீர்மானங்களினை மேற்கொள்ளுமாறும் தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் நீண்ட வரலாற்றை பார்க்கின்ற போது பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவரே ஜனாதிபதியாக வர முடியும் என்ற நிலைமைகள் உள்ளன. இந்த நிலைமையில் தென்னிலங்கையின் தேசிய கட்சிகள் தற்போது வரையில் உத்தியோகபூர்வமாக தங்களது ஜனாதிபதி வேட்பாளர் பற்றிய அறிவிப்புகளை செய்யவில்லை. அக்கட்சிகள் அவ்விதமான அறிவிப்புகளை செய்வதற்கு முன்னதாக நாம் எமது நிலைப்பாட்டை முன்வைத்து வீணான குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை. தென்னிலங்கை தலைவர்களில் யார் வேட்பாளர், அவர்களின் தமிழ் மக்கள் தொடர்பான நிலைப்பாடு என்ன, அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பன உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆழமான கவனத்தை செலுத்த வேண்டியுள்ளது. அந்த வகையில் நாம் அனைத்து சூழல்களையும் ஆழமாக ஆராய்ந்து எமது கர்மங்களை முன்னெடுக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்தவிதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டிய அவசியமில்லை என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் பொது வேட்பாளர் வவுனியாவில் கூடுகிறது தமிழரசின் மத்திய குழு. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் எதிர்வரும் 19ஆம் தேதி வவுனியாவில் உள்ள மாவட்ட கிளை காரியாலயத்தில் முற்பகல் 10 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு, கட்சியின் புதிய நிர்வாக தெரிவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பில் ஆராயப்பட உள்ளதாக நிகழ்ச்சி நிரலப்பட்டுள்ளது. முன்னதாக மக்கள் மனு கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் மாவை சேனாதிராஜா, சரவணபவன் மற்றும் கிழக்கு மாகாண அங்கத்தவர்களான அரியநேந்திரன், சிறிநேசன் போன்றவர்கள் பங்கேற்றிருந்தனர். இவர்கள் கொள்கை அளவில் பொது வேட்பாளர் விடயத்தினை ஆதரித்திருந்ததோடு கட்சி ரீதியாக தீர்மானம் எடுப்பதற்கு 14 நாட்கள் கால அவகாசம் கோரியிருந்தனர். இதேவேளை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஸ்ரீதரன் தவிர ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன், சாணக்கியன், சார்ஸ் நிர்மலநாதன் ஆகியோர் பொது வேட்பாளர் விடயத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளனர். கலையரசன் கட்சி எந்த முடிவினை எடுக்கின்றதோ அதற்கு கட்டுப்படுவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரகலையவின் போது கோட்டாவை அடித்து கொள்ளும் ஆபத்து இருந்தது, மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி பகிரங்கம். அரகலையவின் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபா ராஜபக்ச தாக்கப்பட்டு கொலை செய்யப்படும் ஆபத்து நிலவியதால் அவர் இலங்கையிலிருந்து வெளியேற உதவினேன் என மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீர் தெரிவித்துள்ளார். பேட்டியொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்ட இலங்கையின் ஜனநாயகத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விதத்தில்
அறகலைவின் போது இலங்கை ஜனாதிபதி ஒருவர் அடித்து கொல்லப்படுவதை தடுப்பதற்காக 2022 ஜூலை மாதம் 12ஆம் தேதி அவர் தப்பி ஓடுவதற்கு உதவியதாக மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வேறு பல நாடுகளைப் போல இலங்கை ஒருபோதும் சதி புரட்சியை எதிர்கொண்டது இல்லை. உள்நாட்டு யுத்தத்தின் போது கூட இலங்கை தேர்தல்களை தவறவிட்டதும் இல்லை. நான் எனது ஜனாதிபதி காலத்தில் எதிர்கொண்டது போன்ற நிலைமை இலங்கையில் காணப்பட்டது. கொழும்பு அதனை எதிர்கொள்வதை நான் விரும்பவில்லை. இதேவேளை 2009 யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளும் துப்பாக்கி குண்டுகளும் இன்றும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பல்கலைக்கழக ஊழியர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். நாடு முழுவதிலும் உள்ள அரச பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று வரும் தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்தின் ஒரு பகுதியாக இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினால் இன்று திங்கட்கிழமை காலை 10 மணியளவில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் அதனைத் தொடர்ந்து மாணவர் ஒன்றியத்தினுடனான இணைந்து ஊடக சந்திப்பு ஒன்று நடைபெற உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பசுவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை ஆதீனம் முன்பாக போராட்டம். பசுவதை தடை சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜாழ் நெல்லை ஆதீனம் முன்பாக நேற்று காலை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பசுக்கள் இடபங்களை பாதுகாக்கும் சகல சமயங்களின் ஏற்பாட்டில் இலங்கை சிவசேனைகளின் தலைவர் மரவன்புலவு சச்சிதானந்தம் தலைமையில் குறித்த போராட்டம் இடம்பெற்றது. இலங்கையில் பசுவதை சட்டத்திற்குரிய பூரண ஆதரவு தெரிவித்து இலங்கை பசுவதை நிறுத்தப்பட்ட பஞ்சசீலங்களை பேணும் புண்ணிய பூமியாகட்டும் எனும் தொனிப்பொருளில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நிறைவேற்று பசுவதை தடை சட்டத்தை நிறைவேற்று, வெட்டாதே வெட்டாதே, கன்றுடன் பசுவை வெட்டாதே போன்ற வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உங்கள் அரசுக்கு அதிகாரமில்லை, அரசு சொத்துக்களை விற்பதை நிறுத்துங்கள், ஜனாதிபதி ரணிலிடம் மஹிந்த அவசர கோரிக்கை, அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தும் செயற்பாடுகளை நிறுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இத்தொடர்பில் தெரிவித்துள்ள மஹிந்த ராஜபக்ச தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் எஞ்சியுள்ள பதவிக்காலத்தை பூர்த்தி செய்வதற்கான இடைக்கால அரசாங்கமே என்றும் இதனால் தற்போதைய அரசாங்கத்திற்கு அரசு சொத்துக்கள் தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் கிடையாது என்றும் வேண்டுமென்றால் தேர்தலுக்கு பின்னர் அமைக்கப்படும் அரசாங்கத்திற்கு அது தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் அதிகாரத்தை வழங்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை மஹிந்த ராஜபக்சவினால் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அரசுக்கு சொந்தமான சில சொத்துக்கள் மற்றும் தொழில் முயற்சிகளை விற்பதற்கு அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் தொழிற்சங்கங்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. நஷ்டமடைந்து வரும் அரச நிறுவனங்களுக்கான செலவினங்கள் குறைந்துள்ளது. சர்வதேச நாணயம் விதித்துள்ள நிபந்தனைகளை நிறைவேற்றும் வகையிலேயே தற்போதைய அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. 2005 முதல் 2015 வரை நான் நாட்டை ஆட்சி செய்த காலப்பகுதியில் நான் எந்த அரசாங்க சொத்து அல்லது தொழில் முயற்சிகளை விற்கவில்லை. மாறாக கடந்த அரசாங்கத்தினால் விற்பனை செய்யப்பட்ட இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம், லங்கா வைத்தியசாலை போன்ற பல நிறுவனங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்ததே நடந்தது. அந்த நிறுவனங்கள் இன்னும் அரசாங்கத்தின் கீழ் லாபம் ஈட்டுகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் சஜித் மற்றும் அனுரவுக்கு வாக்குகள் பிரிந்தால் ரணிலுக்கு வாய்ப்பு. எதிர்க்கட்சி தரப்பு வாக்குகள் சஜித் பிரேமதாச, அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோருக்கிடையில் சிதறடிக்கப்படுவதால் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்று சப்ரூமா மாகாண ஆளுநர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து கூறுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் பொது வேட்பாளர் குறித்து அரசியல் கட்சிகளுடன் பேச்சு, சிவில் சமூக செயற்பாட்டுக்குழு அறிவிப்பு. தமிழ் தேசிய தளத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுடனான பேச்சுக்களை விரைவில் ஆரம்பிப்பதற்கு சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய செயற்குழு திட்டமிட்டுள்ளது. இந்த குழுவானது அடுத்து வரும் நாள்களில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் சந்தித்து உரையாடல்களை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளது. குறிப்பாக பொது வேட்பாளர் விடயத்தில் எதிர்மறையான நிலைப்பாட்டை உடைய தமிழ் தேசிய கட்சிகள்
மற்றும் பிரதிநிதிகளையும் நேரில் சந்திப்பதற்கு அக்குழு திட்டமிட்டுள்ளது. இவ்வாறு அரசியல் கட்சிகளுடனான உரையாடல்களை அடுத்து பொது கட்டமைப்பு ஒன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளதோடு பொது கட்டமைப்பின் கீழாக 10 உபகுழுக்கள் ஸ்தாபிக்கப்பட உள்ளன. இந்த உபகுழுக்கள் அரசியல் கட்சி, சின்னம், வேட்பாளர், தேர்தல் விஞ்ஞாபனம், நிதி, பிரசாரம் உள்ளிட்ட விடயங்களையும் கையாளும் வகையில் செயற்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சஜித் தரப்புடன் சந்திரிகா கூட்டு. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அணியினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் இணைய உள்ளதாக அந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச சூட்சகமாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் விவசாயிகள் பிரகடனத்தை அம்பாறையில் முன்வைத்து உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் தொடர்ந்து பேசுகையில், அனைத்து வளங்களையும் பல்தேசிய நிறுவனங்களுக்கு விற்கும் கட்சியாக எமது கட்சி இருக்காது. ஆனால் நாட்டின் தலைமைக்கு மாற்றாக தம்மை கூறிக்கொள்ளும் சோசலிச தலைவர்கள் என அழைக்கப்படுபவர்களும் தேசிய சொத்துக்களை விற்க இணங்கியுள்ளனர். விவசாயம் தொடர்பான அனைத்து நிறுவனங்களான காணி, நில அபிவிருத்தி, நீர்ப்பாசனம் மற்றும் மகாபலி போன்ற அனைத்து நிறுவனங்களும் தமது அரசாங்கத்திற்கு ஒரே அமைச்சின் கீழ் கொண்டுவரப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரஷ்ய உக்ரைன் போர் முனையில் 1000 இலங்கை கூலிப்படைகள், ஒரு சிப்பாய்க்கு தலா 3 மில்லியன் ரூபாய் வருமானம். ரஷ்ய உக்ரைன் போர் முனையில் சுமார் 1000 இலங்கை கூலிப்படையினர் இருப்பதாக அங்கிருந்து இலங்கைக்கு திரும்பியவர்களின் தகவல்கள் தெரிவிப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய உக்ரைன் போர் முனைக்கு அனுப்பப்பட்டவர்களில் ஒரு சிப்பாய்க்கு தலா 3 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டுவது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவிலிருந்து செயற்படும் இலங்கையின் முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவர் இலங்கையில் உள்ள ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளுடன் இணைந்து ஆட்சேர்ப்புகளை ஒருங்கிணைத்து வருவதாக சிஐடியினர் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாணம் மற்றும் நாகப்பட்டினம் கப்பல் சேவை ஒத்திவைப்பு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜாழ்ப்பாணம் மற்றும் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் வரையிலான பயணிகள் கப்பல் சேவை இன்று 13ஆம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பமாகவிருந்த நிலையில் நாகப்பட்டினத்துக்கு வர வேண்டிய பயணிகள் கப்பல் தாமதமானதால் இந்த கப்பல் சேவை எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஜாழ்ப்பாணம் செல்லவிருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.